வணக்கம். வாங்க இன்னைக்கு மிளகாத்தூள் தாங்க. இன்னைக்கு நம்ம எந்த குழம்புக்குனாலும் போட்டுக்கலாம். நான் மேக்ஸிமம் எல்லா குழம்புக்குமே இந்த தூளை யூஸ் பண்ணிப்பேன். சாம்பார், மீன் குழம்பு, கறி குழம்பு, சிக்கன், மட்டன் எந்த குழம்பாக இருந்தாலும் இந்த மிளகாத்தூள் தான் அதிகமாக இதான் நான் யூஸ் பண்ணுவேன். வாங்க இதை எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நல்லா கம்மன்னு இந்த வாசனையோடு இருக்குங்க. எல்லாமே வறுத்து அரைச்சது தான். வாங்க இது எப்படி வறுத்து அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு போய் பார்க்கலாம். நம்ம வீட்டிலே ரெடி பண்ணணும் இல்லையா? சாம்பார், மீன் குழம்பு எல்லாத்துக்குமே போடலாம். நான் இந்த ஒரு மிளகாத்தூளை வச்ச எல்லா குழம்புமே இதாங்க வைப்பேன். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா மல்லி மிளகாய், நான் நீட்டு மிளகாய் தான் எடுத்துருக்கேன். மிளகாய் நீங்கள் குண்டு மிளகாய் கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நீட்டு மிளகாய் எடுத்துருக்கேன். நான் எப்பயுமே நீட்டு மிளகாத்தூள் தாங்க அரைப்பேன். மிளகு, சுக்கு, சீரகம், சோம்பு, மஞ்சள், வெந்தயம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, கூடவே கருவேப்பிலை உருவி அலசி வச்சுருக்கேன். இதையும் நம்ம வறுத்துக்கலாம். வாங்க இதை எப்படி என்னென்ன அளவுகளோட நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுகள் அரை கிலோவுக்கு தாங்க நான் அரைக்க போகிறேன். அரை கிலோ மல்லிக்கு நான் என்னென்ன பொருள்னு தேவைப்பட்டு அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரை கிலோ மல்லி நான் 350 மிளகாய் தான் போட போகிறேன். ஒரு கிலோவுக்கு 1 கிலோ போடுவாங்க. நான் அரை கிலோவுக்கு 350 மிளகாய். ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் வறுத்துக்கலாம். மஞ்சள் பார்த்திங்கன்னா நான் 50 கிராம் போட்டிருக்கேன். கூடவே ஒரு 25 கிராம் சுக்கு. இதை ரெண்டையும் சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இது சிம்மில் வறுத்துனால நம்ம இன்னொரு அடுப்பில் வறுத்துக்கலாம். அதை இன்னொரு கடாயில் நம்ம ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்க வேணாம். லைட்டாக சூடு வந்தால் போதும். இது பார்த்திங்கன்னா 100 கடலைப்பருப்பு வரப்பட்டுருச்சு. நம்ம எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 100 துவரம்பருப்பு. இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். துவரம்பருப்பும் வரப்பட்டுருச்சு. இதையும் நம்ம எடுத்து மாற்றிக்கலாம். 25 கிராம் மிளகு எடுத்துக்கேன். நான் வறுத்து அரைக்கிறேங்க. நீங்கள் வெயிலில் கூட காய வச்சு அரைச்சிக்கலாம். வறுத்து அரைச்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப நாளும் வரும். வாசனையும் நல்லாயிருக்கும். மிளகு வெடிச்சிருச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவு வெந்தயம். அதிகம் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. மாற்றி அடுத்தது பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு 75 கிராம் போட்டிருக்கேங்க. நீங்கள் 1 கிலோவாக அரைக்கிற மாதிரி இருந்தால் அதை அப்படியே மாற்றிக்கோங்க. ஒரு 75 கிராம் சோம்பு. இதையும் நல்லா பொரிய விட்டு சோம்பு நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். சீரகங்க அதுவும் 75 கிராம். இதையும் நம்ம வறுத்துட்டோம். சீரகமும் நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இறக்கிக்கலாம். நம்ம மஞ்சளும் சுக்கும் போட்டு இன்னொரு கடாயில் வச்சுருந்தோம் இல்லையா? அதுவும் நல்லா சூடு ஏறி வச்சு இதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா சூடு. அதே கடாயில் நம்ம கருவேப்பிலையை போட்டு அது இன்னொரு அந்த அடுப்புலேயே இருக்கட்டும். நான் 1/2 கிலோ மல்லி தாங்க எடுத்துருக்கேன். இது 2 வாட்டியாக வறுத்துக்கலாம்.
ஒரே திருப்பத்தில் கொட்டினோம்னா நம்மளுக்கு மேலேயும் கீழேயும் கொட்டும். மல்லியும் சூடேறி வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். வறுக்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வருங்க. நம்மளுக்கு இல்லைனா நெடி ஏறும். நான் 1/2 கிலோ மிளகாவுக்கு 1/2 கிலோ மல்லிக்கு 350 மிளகாய் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைச்சவோ பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் மட்டும் வச்சு வறுத்துக்கோங்க. ஏன்னா நெடி ஏறும். இதை நம்ம கையாலே பெரட்டி விட்டுடலாம். மழை காலத்துலலாம் இந்த மாதிரி வறுத்து அரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு விட்டு போகாது, ரொம்ப நாளைக்கும் வரும். வாசனையாகவும் இருக்கும். மிளகாய் நல்லா சூடேறி வச்சு நம்ம மாற்றிக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா இருந்துச்சு. நல்லா மாவாய் நல்லா நொறுங்குது. இதையும் நம்ம இறக்கிக்கலாம். நம்ம வறுத்து வச்ச பொருளுங்க ஸ்டவ்வும் ஆறிட்டுருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மிஷினில் கொடுத்து. நல்லா அதோட அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட அரைச்சி பாருங்கள். நல்லா கமகமன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மிளகாத்தூளை சொல்லலை, குழம்பு சொன்னேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.